என் அன்பு குழந்தையே, இன்றைய மங்களகரமான நாளில் நீ கேட்ட வரங்களை உனக்காக கொடுப்பதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை முழுவதுமாகவும் கவனமாகவும் கேட்டுவிட்டு என்னுடைய ஆலயத்தில் என்னை சந்திக்க வா. நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி தருகிறேன். குழந்தையே, ஏன் இப்போது இருக்கும் நிலையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அதற்கு பதிலாக என்னுடைய நாமத்தை உச்சரித்து அன்போடு அப்பா என்று கூப்பிடு. நீ மழலை குரலோடு என்னை அப்பா என்று அழைக்கும் அந்த ஒரு நொடிக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்னை கூப்பிடும் மறுகணமே உனக்கான உதவி என்னிடத்திலிருந்து வந்து சேரும். யாருடைய ரூபத்திலாவது நிச்சயமாக நான் உனக்கு வந்து உதவி செய்வேன். எது பிடித்திருக்கிறதோ அதை அளவோடு நேசி. அப்போதுதான் நீ எதை இழந்தாலும் உனக்கு வலிகள் பெரிதாக இருக்காது. குழந்தையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்து விட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சுபமாகும். எவர் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் புரிந்து கொள்வதற்காகத்தான். அதற்கு பதிலாக மற்ற ஒவ்வொருவரையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இங்கில்லை. உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டதை போன்று வாழு. யாருக்காகவும் நீ பயப்படாதே. உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். பிள்ளையே, நேர்மை என்கின்ற வெளிச்சம் உன்னிடம் இருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கை என்றும் இருள் சூழாது. கண் நிமைக்கும் நேரத்தில் உனக்கு எல்லாம் கிடைக்கும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. என்னுடைய வாழ்க்கையே போராட்டமாக இருக்கின்றது, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்றும் புலம்பிய நாட்களெல்லாம் முடிய போகின்றது. நீ நினைத்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதனை உனக்காக நான் அமைத்துக் கொடுப்பேன். அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் என்னை பிரார்த்தித்து வா. யாரை நீ வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நீ நேசிக்க கற்றுக்கொள். ஏனெனில் இந்த உலகிலேயே மிகச்சிறந்தது அன்பு மட்டும்தான். அனைவரிடமும் அன்பு பாராட்டு. குழந்தையே, எப்போதும் குழப்பத்தோடு இருக்கின்றாய். நான் உன்னை கவனிக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். நீ எனக்கு பிடித்தமான செல்ல பிள்ளை. நான் என்றும் உன்னை ஒதுக்க மாட்டேன் என் குழந்தையே. இப்போதும் கூட நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய அப்பா எப்போதும் உன்னிடம் பேசாமல் இருக்க மாட்டேன். உன்னுடைய மனதில் இருப்பதை எந்த தயக்கமும் இல்லாமல் என்னிடம் பகிர்ந்து கொள். உன்னுடைய எண்ணங்களையும் மனதில் இருக்கும் வழிகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருப்பதை என்றும் மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க நான் முடிவு செய்து விட்டேன். விரைவில் ஒவ்வொன்றாக நிறைவேறிவிடும். நம்பிக்கையோடு இரு. என்னுடைய செல்ல பிள்ளைக்கு நான் என்றும் நல்லதை மட்டுமே கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு என் செல்லமே, நல்லதே நடக்கும். என் குழந்தையே, என்னுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இது உன்னுடைய கண்களில் படாது. நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். இனி என்னுடைய ஆசீர்வாதங்களால் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயம் நிகழப் போகின்றது. என் செல்ல பிள்ளையே, தோல்வி உன்னை துரத்துகின்றது என்று கவலைப்படாதே. வெற்றி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னால் எதையும் செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்பு. ஒன்றை முதலில் உன்னால் செய்து முடிக்க முடியும் என்று நீ நம்பினால் மட்டுமே உன்னுடைய மனம் அதனை செய்து முடிக்கும் வழிகளை அதுவே கண்டுபிடிக்கும். நீ ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று வைக்கின்ற நம்பிக்கை அந்த காரியத்தை செய்வதற்கான வழிகளை உனக்கு காட்டுகின்றது. நீ எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் எதிர்நோக்காவிடில் மாற்றமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. வெற்றி பெறுவது மிகவும் எளிதானது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய். நம்பிக்கையோடு செய். செய்வதை விரும்பி செய்.
குழந்தையே, எந்த செயலையும் செய்யும் முன் எவரிடமும் சொல்லாதே. செய்து முடித்துவிட்டு தைரியமாக சொல். ஏனென்றால் நீ வெற்றி பெற்றால் பொறாமையும், தோல்வியடைந்தால் விமர்சிக்க செய்யும் உலகமிது. அதனால் மிகவும் கவனமாக இரு, தெளிவாய் இரு. எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும், எல்லாம் உள்ளபோது நீ நடந்து கொள்ளும் முறையும் தான் உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றது. என் செல்ல குழந்தையே, நீ பிறந்தது வெற்றி பெறுவதற்கே, தோல்வியடைவதற்காக அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அழைத்தாலும் அது உனக்கான தற்காலிக தடையே. நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையே அந்த தோல்விகளை தகர்த்தெறியும். என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் என்னுடைய செல்ல பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. உனக்கு எதிராக வரும் அனைத்து தடைகளையும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராடு. குழந்தையே, ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இவ்வுலகில் அதிகம். ஏனெனில் இவ்வுலகம் பச்சோந்திகளும் துரோகிகளும் நிறைந்திருக்கும் பூமி இது. மனிதர்களில் பல வண்ணங்கள் இருந்தாலும் அதில் நல்ல குணம் உடையவர்களே சிறந்தவர்களாவார்கள். மனிதர்கள் பல வண்ணங்களில் படைக்கப்பட்டாலும் அவர்களில் நல்ல எண்ணங்கள் படைத்தவர்களே அழகானவர்கள். வண்ணங்களில் வாழ்க்கை இல்லை, உங்களில் உள்ள எண்ணங்களில் தான் வாழ்க்கை உள்ளது. அதனால் நம்பிக்கையோடு நல்லதே செய், நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த நாளில் ஒரு நெகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்க்கவே காத்து கொண்டிருக்கின்றேன். மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள். இன்று எனதிந்த ஆசிகளை நீ கேட்கவிருந்தால் இறுதி வரை கேள். ஒன்றல்ல, இரண்டல்ல, பல நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும். இதுவரை உன்னை வாட்டி வதைத்த கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது. கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். வரவேண்டியது வந்து சேரும். எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது நிறைவேறும். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை என்று அத்தனையும் கிடைக்கும். நான் உனக்காக கொண்டு வந்துள்ள இந்த நெகிழ்ச்சியான செய்தியை கேட்கும் முன் எனது சில வார்த்தைகளுக்கு செவிமடிப்பாயா? நீ உனக்குள் ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு மாற்றங்களை சொல்கிறேன். அதை நீ சரி செய்து கொண்டு வா. நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் உனது நோக்கத்தில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தினமும் அதிகாலையில் எழுந்தவுடன் உனக்கு எப்படிப்பட்ட நாள் வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க அவசியமில்லை. எப்படிப்பட்ட நாள் அமைய வேண்டும் என்று நீயே உனக்கு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதாவது தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த நாள் நல்லதாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்புடன் கேட்பதற்கு பதிலாக இந்த நாள் எனக்கு மிகச் சிறந்ததாக அமையும் என்று உறுதியாக சொல்லிக்கொண்டே எழு. வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம். அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாய் இருக்கலாம். அந்த சமயங்களில் மனம் தளர்ந்து விடாதே. இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை பலவீனப்படுத்துவதற்காக என்று ஒரு முடிவுக்கு வராதே. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே சில நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கின்றன. சில விஷயங்களை புரிய வைக்கவே இந்த விஷயங்கள் உனக்கு நடக்கின்றன. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை நீ முன்கூட்டியே யூகிக்க வேண்டும். அதை விடுத்து நடக்கும் எல்லா நிகழ்வுகளின் பழியையும் உன்மேல் நீயே போட்டுக் கொள்ளக்கூடாது. நீ யோசிப்பதையும் சிந்திப்பதையும் உன் மனம் படும் பாட்டை நினைத்து என் மனம் கலங்குகிறது. உனக்கு ஒன்றுமில்லை என் செல்லமே. வீணாக எதையெதையோ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காதே. உன்னை நான் விட்டு விடுவேனா? என் மீது நம்பிக்கை வை. எல்லாம் நல்லதாகவே